ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்ல எடுத்து வந்திருக்கேன். அதில் முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரு ஜான் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ப்ரோ, பெஸ்ட் கேமரா ஃபோன் அண்டர் 25K சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 7a ஆஃபர் டைமில் உங்களுக்கு 25Kக்கு கிடைக்குது அப்படின்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் கேமரா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் பிக்சல் 7a வந்து சொல்லுவேன். ஒருவேளை அதில் உங்களுக்கு அது வாங்குறதுனால என்னென்ன கான்ஸ் இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும். ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகவே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிடும். நீங்கள் நார்மலான 18 வாட்ஸோ இல்லை 20 வாட்ஸ் பிடி சார்ஜர் யூஸ் பண்ணாலே. இது மட்டும் தான் அங்கே எனக்கு நெகட்டிவ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரிசெப்ஷன்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நண்பர்கள் பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க கிட்ட கேட்ட ஃபீட்பேக்கில் வந்து நெட்வொர்க் ரிசெப்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ரொம்ப ஹெவியாக கேம் தான் விளாட முடியல. ஆனால் நார்மலான சின்ன சின்ன லைட் கேம்ஸ் இல்லைனா எப்போவாவது ஒரு தடவை கேம் விளாடணும் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. கேமராக்கு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ ஆஃபரில் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அப்படியே வந்து சொல்லுவீங்க. நான் டெலிஃபோட்டோ லென்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி நான் நிறைய மேக்ரோ ஷாட்ஸ் எடுப்பேன், எனக்கு க்ளீன் யூஐ வேணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நத்திங் ஃபோன் 3Aவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதையும் வந்து கன்சிடர் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நியூ மார்க்கெட்டில் புதுசாக வர்றதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரியல்மி GT60 அப்புறமா வந்து நாட் 4லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சூப்பராக இருக்கும், செல்ஃபீஸும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அல்ட்ரா வைடு ரொம்ப மொக்கையாக இருக்கும், கேவலமாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் நைட்டில் எடுக்கும்போது. இதே நம்ம செல்ஃபீஸ் எடுக்கிறோன்னா கூட செல்ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் லைட் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு அப்படின்னோன்னா கொஞ்சம் வந்து அந்த எப்படி சொல்கிறது நாய்ஸ் இருக்கிறது நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு 5 ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதில் 3 ஃபோட்டோவில் நாய்ஸ் இருக்கும், மிச்சம் இருக்க 2 ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் அப்படியே ப்ராசஸ்லாம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் நான் நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிக்சல் 7a ஆர் 7 எனக்கு தெரிஞ்சு 25,000 ரூபாய்க்கு கீழே வராது. 7a ஆஃபர் டைமில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நத்திங் ஃபோன் 3a வந்து கன்சிடர் பண்ணலாம். இது ரெண்டுமே செம வேல்யூ ஃபார் மணியாக வந்து நீங்கள் பியூர் அண்ட் பியூர் கேமராக்காக போகும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஆனால் இந்த 2 ஃபோன்லையுமே சார்ஜர் இருக்காது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சார்ஜர் நம்ம தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம iQOO 12 ஆஃபரில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. iQOO 12 வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த மொபைலுக்கு வரல. ராகுல் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா Vivo T3 யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் FunTouch OS 15க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ட்ராப் ஆகுது. 14 கம்பேர் பண்ணும்போது இதில் ட்ராப் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மும் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது FunTouch OS 15 அப்டேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் Vivo யூஸராக இருந்தாலும் சரி இல்லை iQOO யூஸராக இருந்தாலும் சரி, FunTouch OS 15 அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வார்ம் ஆகுதா அண்ட் தென் பேட்டரி பேக்கப்பில் ஏதாவது ட்ராப் இருக்கா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். Vivo T3 யூசர் இந்த ராகுல்ன்ற நண்பர் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அவர் சர்வீஸ் சென்டரையும் காண்டாக்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர்லாம் நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வெயில் காலம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறத விட நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் வெயில். எங்கே அக்டோபரில் தான் மழை வருது, செப்டம்பர் வரைக்குமே வெயில் போல காட்டுது. ஸோ அட்லீஸ்ட் ஜூலை வரைக்கும் இதுலேருந்து இன்னும் ஒரு 4 மாதத்துக்காவது டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா செக் அவுட் பண்ணி பாருங்க. இல்லை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து வேணால் கம்பேர் வேணால் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போது இந்த சம்மர் சீசனில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே யூஸில் இல்லாத போதே கொஞ்சம் வார்ம் ஆகிற மாதிரி தான் எல்லா ஃபோனுமே இருக்குது. ஸோ இது எந்த சைடு போகும், அந்த அப்டேட்னால தான் வார்ம் ஆகுதா இல்லை இந்த சரௌண்டிங் வார்ம்னால தான் வார்ம் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வின்டர் சீசன் மழை சீசன் வரைக்குமாவது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட்ஸு. நீங்கள் யாராவது FunTouch OS 15 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மிஸ்டர் கோவிட் கேமிங் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GTல வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் SDR அப்புறமா வந்து டால்பி அட்மாஸ் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸில் SDR சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் SDR வீடியோஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் சார்ஜிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைபாஸ் சார்ஜிங்லாம் கிடையாது. பைபாஸ் சார்ஜிங்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பைபாஸ் சார்ஜிங்னா என்னென்னா நம்ம ஃபோனை சார்ஜரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த சார்ஜிங் பவர் மூலமாகவே வந்து ஃபோன் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு கேம் விளாட்றோம் இல்லை சார்ஜ் பண்ணிவிட்டு ஏதோ படம் பார்க்குறோன்னா அந்த படம் பார்க்குறதுக்கோ கேம் பார்க்குறதுக்கோ ஒரு பேட்டரி கன்சியூம் ஒரு பவர் வேணும் பார்த்துருக்கீங்களா. அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா
டேரெக்டாக பவர்லேருந்தே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி டேரெக்டாக சார்ஜரை கனெக்ட் பண்ணுறோமோ அந்த சார்ஜர்லேருந்து வர பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் விளாட்றதுக்கோ நம்ம என்ன டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த டாஸ்க்கு டேரெக்டாக போகும். சார்ஜ் ஏறாது அந்த டைமில். சார்ஜ் வந்து மேபி ஸ்லோவாக ஏறலாம், இல்லை சார்ஜே ஏறாமல் இருக்கலாம். டேரெக்டாக அந்த டேரக்ட் பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா பிசி தான். நம்ம கரண்ட் இருந்தால் எப்படி பிசியை யூஸ் பண்ணுவோம், இதுக்காக நான் யூபிஎஸ் வச்சிருக்கேன் இன்வெர்டர் வச்சிருக்கேன்லாம் சொல்லாதீங்க. இப்போ எப்படி வந்து கரண்ட் இருந்தால் பிசி யூஸ் பண்ணுறோம், கரண்ட் இல்லைன்னா நம்மளால பிசி யூஸ் பண்ண முடியாது. பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதுக்கு வந்து கிடையாது. ரியல்மி GT 7ல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் இன்கேஸ் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டே வந்தால் கூட நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து என்னன்னா, நீங்கள் கேம் விளாட்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்டர்ன் டாஸ்க் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை சும்மா பாட்டு கேட்குறேன், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஏதோ ஒன்று சும்மா பண்ணுறீங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது நெட்டுக்கிட்டலாம் ஆஃப் பண்ணிட்டு சும்மா அப்படியே சார்ஜ் போடுங்க. ஏன்னா இப்போ வர சார்ஜிங் தான் 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் அந்த மாதிரி வந்துடுது. என்னதான் 20% வச்சிருந்தாலும் சார்ஜ் போட்டால் அடுத்த 20-25 நிமிஷத்துல நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு ஃபுல்லாக ஆகலனாலும் ஒரு 70-75% தாராளமாக வந்துடுது. ஸோ அதுக்கு அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால் கூட நம்மளால ஒரு 50% வந்ததுன்னா 50% மேலே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அது என்னதான் பைபாஸ் டெக்னாலஜி, சார்ஜ் வந்து பேட்டரியில் ஏறாது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பவர் சப்ளை தான் போயிட்டு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகாது, அதே மாதிரி ஃபோனுக்கும் வந்து எந்த விதமான ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அந்த டெக்னாலஜி ஓகே, சூப்பர், வெல் அண்ட் குட், எல்லாமே ஓகே, ஃபைன். ஆனால் அந்த டெக்னாலஜியை நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது எனக்கு என்னமோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது ஒரு வேலை வெடிச்சு தொலைஞ்சு நம்மளுக்கு எதுவாவது ஆயிடுச்சு, என் ஃபோன் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனால் கூட நமக்கு எதுவாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு யார் வந்து பதில் சொல்லுவா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பர்சனலாக ஃபோனை வந்து சார்ஜ் போடும்போது யூஸ் பண்ணாதீங்க. சார்ஜ் இப்போ தான் வேகமாக தானே சார்ஜ் ஏறுது. பிக்சல் ஃபோன் மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஏறுது இல்லை. அதனால கொஞ்சம் சீக்கிரமா சார்ஜை போட்டோமா, ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் சார்ஜ் ஏறின பிறகு யூஸ் பண்ணிட்டு திருப்பி வேணும்னா நம்ம வேணுன்றப்ப சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபீல். ஸோ இந்த ஃபோனில் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் டால்பி அட்மாஸ் டாகிள் பண்ணுற மாதிரி தனியாலாம் எங்கேயும் இல்லை ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்பீக்கர் அவுட்புட்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்ட விஷயம், ரியல்மி GT 60 இல்லை Nord 4 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 25K இப்போவும் சம ஃபோனாக தான் இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே 256GB வேரியன்ட் எடுக்க முடியுது. 12256 இல்லை 8256 வேரியன்ட்டோ. ரியல்மி GT சைட் போனோம்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து 12256 கார்டு ஆஃபர் அமேசானோட ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்மளால எடுக்க முடிஞ்சுன்னா 25,000 எடுக்க முடியுது. ஆனால் Nord 4ல 8256 ஒரே வேரியன்ட் தான் ஸ்டாக்ல இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல எதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே அண்ட் தென் பிரீமியம் பில்டு குவாலிட்டி, அலர்ட் ஸ்லைடர், இது எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க OnePlus உடைய Nord 4க்கு வந்து போகலாம். இல்லப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே ரொம்ப முக்கியம், எனக்கு பில்டு குவாலிட்டிலாம் பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே தான் வேணும், அண்ட் தென் LTPO பேனல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரியல்மி GT 60க்கு வந்து போகலாம். ரெண்டுத்துலையுமே IR பிளாஸ்டர் இருக்கு, ரெண்டுத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி, ரெண்டுத்துலையுமே SOTயும் நல்லா தான் இருக்கு. எனக்கு பர்சனலா ரியல்மி GT 60ல மொபைல் டேட்டா, அதுவும் BSNL மொபைல் டேட்டால யூஸ் பண்ணும்போது எனக்கு 6 hours SOT வந்து வருது. அதே வந்து பாத்தீங்கன்னா நான் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 7+ ஹவர்ஸ்க்கான SOT வந்து வருது. கபிலன் அப்படின்ற நண்பர் கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா Nord 4க்கு வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 hours SOT 10% ஆஃப் ரிமைனிங் பேட்டரியில எனக்கு வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து அது மெட்டல் பில்டு, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்குமா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சிங்க. ஆனா Nord 4லயும் வந்து சூப்பரா இருக்கு. ரெண்டுத்துலையுமே பிரைமரி ஷூட்டர் சேம் தான். ரெண்டுத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. அல்ட்ரா வைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே மாலைக்கண் நோய் கண்டிப்பா வந்துடும். நீங்க நைட் டைம்ல எடுக்கிறீங்கன்னா செல்ஃபிஸ் வரீங்க, நீங்க 4K வீடியோ அதிகமா எடுப்பீங்க அப்படின்னீங்கன்னா ரியல்மி GT 60க்கு தான் எட்ஜ் இருக்கு. ஏன்னா இங்க 4K நம்மளால 30 FPS எடுக்க முடியும். ஆனா Nord 4ல வந்து பாத்தீங்கன்னா 1080p 30 FPS தான் ஹையஸ்டா எடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்க வந்து முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே, அப்புறமா அலர்ட் ஸ்லைடரு, அது மட்டும் இல்லாம பிரீமியம் பில்டு குவாலிட்டி, இது எல்லாமே வேணும்னா நீங்க Nord 4 வந்து போகலாம். இல்லப்பா எனக்கு கர்வ் டிஸ்பிளே, செல்ஃபியில் வந்து நான் 4K வீடியோஸ் எடுப்பேன் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க ரியல்மி GT 60க்கு வந்து போகலாம். இது ரெண்டுத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா OS பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே தான், 1-2 ஃபீச்சர்ஸ் தான் மாறுது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் OS உடைய கோட் பேஸை வச்சு தான் ரெண்டு பேருமே ரியல்மி UI 6.0 ரன் பண்ணுறாங்க. அப்புறமா இங்கே ஆக்சிஜன் OS 15 சொல்லிட்டு ரன் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, இது ரெண்டுமே காமனாக தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு 256GB வேரியன்ட் 12GB தான் வேணும், எனக்கு ஆஃபர் டைமில் கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ கூட ரியல்மி GT 60க்கு வந்து கொஞ்சம் எட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இல்லை இதை தாண்டி இல்லைப்பா நான் எனக்கு 256GB வேரியன்ட்லாம் எனக்கு வேணாம், நான் இதே பட்ஜெட் செக்மெண்ட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க
ஐக்கூடைய நியோ 10R கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனால் 25,000 ரூபாய்க்கு 128 GB வேரியன்ட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க எந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பை சொல்லுங்கள். நான் நந்து.